7. மத்தேயு 7 ஆம் அதிகாரம் verse 14. 14ஆம் வசனம். This gate for this new life that I've been talking about is very small. நான் இவ்வளவு நேரம் பேசிக் கொண்டிருந்தேனே, அந்த ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமாய் இருக்கிறது. The way is very narrow. அந்த வழி நெருக்கமாய் இருக்கிறது. There is a broader way. ஒரு விசாலமான வழி உண்டு. But I am preaching a narrow way. ஆனால் நானோ குறுகலான பாதையை பிரசங்கிக்கிறேன். We can compare it to the Old Testament. நாம் பழைய ஏற்பாடோடு கூட ஒப்பிட்டு பார்க்க முடியும். Here is a broad way that says don't commit murder. கொலை செய்யாதிருப்பாயாக என்று சொல்லக்கூடிய விசாலமான பாதை ஒன்று உண்டு. But I am saying a narrow way, don't get angry. ஆனால் கோபப்படாதே என்று சொல்லக்கூடிய ஒரு குறுகலான வழியை நான் உங்களுக்கு போதிக்கிறேன். Here is a broad way which says don't commit adultery. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று போதிக்கக்கூடிய அகலமான வழி ஒன்று உண்டு. But I am showing you a narrow way, don't even lust in your mind. நான் ஒரு குறுகலான பாதையை உங்களுக்கு சொல்லுகிறேன். உள்ளத்திலே இருதயத்திலே இச்சிக்க கூட கூடாது. Here is a broad way which says when you put your hand on your Bible, speak the truth. இங்கே அகலமான வழி, நீங்கள் உங்களுடைய கையை வேதத்திலே வைத்து சத்தியம் பண்ணும் பொழுது உண்மையை தான் பேச வேண்டும். But here is a narrow way which says you must always speak the truth 24 hours a day. ஆனால் ஒரு நாளில் 24 மணி நேரமும் நீங்கள் உண்மையை தான் பேச வேண்டும் என்கிறதான குறுகலான வழி. Here is a broad way which says you are permitted to hate your enemy. Here is a narrow way which says you must love your enemies also. உன் சத்துருக்களை பகைப்பதற்கு அனுமதிக்கப்படுகிறது என்று சொல்கிற அகலமான வழி, இங்கே சத்துரையும் நேசிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய குறுகலான வழி. Here is a broad way which says when you give some money, it's quite all right if you get a little honor in the church for that. தேவனுக்கு என்று பணத்தை கொடுக்கும் பொழுது மற்றவர்கள் தெரிந்து அதன் மூலமாக உங்களுக்கு கனம் பெற்றுக்கொண்டால் அது பரவாயில்லை என்று சொல்லக்கூடியதான விசாலமான வழி. But here is a narrow way which says when you give money, don't get any honor, don't let anybody know that you gave. இங்கே குறுகலான வழி, பணம் நீங்கள் தேவனுக்கு கொடுக்கும் பொழுது அது நிமித்தமாக எந்த கனத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டாம், யாரும் அதை அறியாமல் நீங்கள் கொடுக்க வேண்டும். Here is a broad way which says when you pray and fast, it's all right to testify about it. ஜெபித்து உபவாசிக்கும் பொழுது அதை குறித்து சாட்சி சொல்வது பரவாயில்லை என்கிற விசாலமான வழி. You will get some honor, people will respect you as a man of God. நீ ஒரு தேவ மனிதன் என்றதான கனத்தை பெறுவாய், மக்கள் உங்களை மதிப்பார்கள். But here is a narrow way which says don't tell anybody. ஆனால் யாருக்கும் அதை சொல்ல வேண்டாம் என்று சொல்லக்கூடிய குறுகலான வழி. God will honor you. Why you want the honor of men? தேவன் உன்னை கனம் பண்ணுவார், ஏன் உனக்கு மனிதனுடைய கனம் தேவை? Do you see now the difference between the narrow way and the broad way? குறுகலான வழிக்கும் விசாலமான வழிக்கும் உள்ள வித்தியாசத்தை காண முடிகிறதா? And I want to tell you, in most churches they do not preach the narrow way. அநேக சபைகளிலே இந்த குறுகலான வழியை குறித்து பிரசங்கிப்பதே இல்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன். Am I saying something which is not in the Bible? வேதத்திலே இல்லாத காரியங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேனா? You know, many times when I preach, people come to me and say, Brother Zach, I didn't even know that was in the Bible. Now my eyes are being opened to see it. நான் அநேக முறை பிரசங்கிக்கும் போது ஜனங்கள் இடத்துல வந்து சொல்லுகிறார்கள், சகோதரர் ஜாக் அவர்களே, இந்த வசனம் இருக்கிறது எனக்கு தெரியவில்லை, இப்பொழுதுதான் நான் அதை பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். How is it I didn't see it after reading it for so many times? பல முறை வாசித்தும் நான் அதை கவனிக்கவில்லையே, எப்படி என்று கேட்கிறார்கள். The Bible says these things are hidden from the clever and the intelligent. ஞானிகளுக்கு இந்த காரியங்கள் எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. God reveals it to babes. பாலகர்களுக்கு தேவன் அதை வெளிப்படுத்துகிறார். That means those who come with a humble attitude and say, Lord, teach me your word. ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எனக்கு கற்றுத்தாரும் என்று சொல்லி தாழ்மையான ஒரு மனப்பாங்கோடு கூட வருகிறவர்களுக்கு ஆண்டவர் கற்றுத் தருகிறார். Those who are willing to get rid of all the traditions they've got from preachers in all their years. இவ்வளவு ஆண்டுகளாக மனிதனுடைய பாரம்பரியங்களிலிருந்து பெற்றுக்கொண்ட எல்லா பாரம்பரியத்தை விட்டு நான் விடுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்கிறவர்களுக்கு தேவன் வெளிப்படுத்துகிறார். And to see the standards of God. தேவனுடைய தரத்தை நீங்கள் பார்க்க முடியும். And then Jesus said, அதற்கு பிறகு இயேசு சொல்லுகிறார், verse 15, 15ஆம் வசனம், beware of false prophets. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். So now that you have heard me say all this, now do you know what a false prophet is? இப்பொழுது நான் சொன்ன இவைகள் எல்லாம் கேள்விப்பட்ட பிறகு இப்பொழுது கள்ள தீர்க்கதரிசிகள் யார் என்று உங்களால் அறிந்து கொள்ள முடிகிறதா? False prophet is not the one who says Jesus Christ is not God. இயேசு கிறிஸ்து தேவன் அல்ல என்று சொல்லுகிற ஒரு கள்ள தீர்க்கதரிசி அல்ல. The false prophet is the one who says Jesus Christ is God. இயேசு கிறிஸ்து தான் தேவன் என்று சொல்லுகிறவர்களே தான் கள்ள தீர்க்கதரிசி இருக்கிறார். He died for your sin. உடைய பாவங்களுக்காக மரித்தார் என்று சொல்லுவார். He rose again from the dead. மரித்து இருந்து உயிரோடு எழும்பினார். But ஆனால் it is not serious if you get angry. கோபப்பட்டால் அது அவ்வளவு சீரியஸான பாவம் அல்ல. It is not serious if you lust with your eyes. கண்களினால இச்சித்தால் அது அவ்வளவு சிறிய காரியம் அல்ல. It's not so serious if you tell a few lies. ஒரு சில பொய்களை நீங்கள் சொன்னால் அவ்வளவு சிறிய காரியம் அல்ல, கொடிதான காரியம் அல்ல.
Do you think that's a false prophet? That is the false prophet Jesus is speaking about. இங்கே இயேசு இப்படிப்பட்ட கள்ளத்தீர்க்கதரிசிகளை குறித்து தான் பேசுகிறார். It's not serious if you tell other people how much you pray and how much you fast. எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறீர்கள், எவ்வளவு நேரம் உபவாசிக்கிறீர்கள் என்று மற்றவர்களிடத்திலே சொன்னால் அவ்வளவு சீரியஸான காரியம் அல்ல. It's not serious if you tell other people how much money you gave for எவ்வளவு God's work. தேவனுடைய ஊழியத்திற்கென்று பணம் கொடுத்தீர்கள் என்று மற்றவர்களிடத்திலே சொன்னால் அது அவ்வளவு கொடிய காரியம் அல்ல. If you get anxious, that's not a serious thing. கவலைப்பட்டால் கூட அது அவ்வளவு சீரிய காரியம் If you அல்ல. love money, that's not a serious thing. பணத்தை நேசித்தால் அது அவ்வளவு சீரிய காரியம் அல்ல. Do you know how many false prophets there are preaching in Christendom today? இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் எவ்வளவு கள்ளத்தீர்க்கதரிசிகள் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? When you read a verse, read it in the context of the whole message. ஒரு வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த முழு செய்தியின் பின்னணியிலே நீங்கள் அதை வாசிக்க வேண்டும். So when you read beware of false prophets, நீங்கள் கள்ளத்தீர்க்கதரிசிகள் எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லும் பொழுது what is he talking about in the verses before that? அதற்கு முன்பாக உள்ள வசனங்களில் எதை குறித்து அவர் பேசிவிட்டு இதை சொல்லுகிறார் என்று நீங்கள் நிதானிக்க வேண்டும். What is the purpose of false prophets? கள்ளத்தீர்க்கதரிசிகளுடைய நோக்கம் என்ன? You read in the Old Testament, the Old Testament false prophets were all sent by the devil. பழைய ஏற்பாட்டில் உள்ள கள்ளத்தீர்க்கதரிசிகள் எல்லாரும் பிசாசினால் அனுப்பப்பட்டவர்கள். So that God would not be happy with Israel. இஸ்ரவேல் தேசத்தின் மீது கர்த்தர் மகிழ்ச்சியா இருக்கக்கூடாது என்பதுதான் அந்த There were நோக்கம். hundreds of false prophets. நூற்றுக்கணக்கான கள்ளத்தீர்க்கதரிசிகள் பழைய ஏற்பாட்டில் இருந்தார்கள். The true prophets were the ones who mentioned God's standard, and they were not very popular. உண்மையான தீர்க்கதரிசிகள் யார் என்று சொன்னால் தேவனுடைய தரத்தை அப்படியே போதித்தவர்கள். அதை போதித்ததன் நிமித்தமாக அவர்கள் பிரபலமற்றவர்களாய் போய்விட்டார்கள். You read all the true prophets in the Old Testament. பழைய ஏற்பாட்டில் மெய்யான தீர்க்கதரிசிகள் ஒவ்வொருவரை குறித்து வாசித்து பாருங்கள். Their main ministry was to tell Israel, this is the standard of God, not what these false prophets are saying. இதுதான் தேவனுடைய தரம், கள்ளத்தீர்க்கதரிசிகள் சொல்லுகிறது அது தரம் அல்ல என்று சொல்லுவதையே அவருடைய பிரதான செய்தியாய் கொண்டிருந்தார்கள். That is the great need in the church of Jesus Christ today. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய சபையினுடைய பிரதானமான தேவையும் இதுதான். And I believe that is one reason God has raised up our churches so that we can proclaim that standard. இந்த தரத்தை அறிவிக்கும்படியாக பிரகடனப்படுத்தும்படியாக அந்த நோக்கத்தோடு கூட இன்னொரு சபையை தேவன் நம்முடைய மத்தியில் ஆரம்பித்திருக்கிறார். And we must not go away from that. இதிலிருந்து நாம் வழி விலகி செல்லக்கூடாது. It's very easy for something to start so well. நன்றாக ஒரு காரியத்தை ஆரம்பிப்பது எளிது. And then after 20-30 years we descend to the level of all the other churches. 20-30 ஆண்டுகள் செல்ல செல்ல மற்ற சபைகளுடைய தரத்துக்கு ஒப்பாக கீழே இறங்கி விடுவது எளிதாக இருக்கிறது. What I want to ask you, especially elder brothers, நான் உங்களை என்ன கேட்கிறேன் என்றால், அதிலும் விசேஷமாக மூப்பர்களை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி என்னவென்றால், all of you who have been in the church 20-25 years, நீங்கள் எல்லாரும் சபையிலே 20-25 ஆண்டுகளாக இருந்திருக்கிறீர்கள். how many of you take Matthew 5, 6 and 7 seriously? எத்தனை பேர் மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்களை மிகவும் சீரிய முறையில் எடுத்திருக்கிறீர்கள்? I'm not asking you whether you obey all of that. அவைகள் எல்லாவற்றுக்கும் நீங்கள் கீழ்ப்படுகிறீர்களா இல்லையா என்று கேட்கவில்லை. I'm asking you, do you even try to obey that? குறைந்தபட்சம் இதற்கு கீழ்ப்படியும்படியாக முயற்சி செய்திருக்கலாம் என்று கேட்கிறேன். Do you feel convicted when you don't obey it? அதை கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது குறைந்தபட்சம் அதை குறித்து உணர்வாவது அடைகிறீர்களா? The devil is trying to bring our churches down to the standard of the denomination. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஸ்தாபன சபைகளுடைய அந்த கீழான நிலவரத்திற்கு நம்முடைய சபைகளை கொண்டு வரும்படியாக பிசாசு முயற்சிக்கிறான். And then he has accomplished his purpose. அப்படியானால் சாத்தான் தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றி விட்டான் என்று சொல்ல வேண்டும். You'll get a lot of people coming to your church. நீங்கள் பல மக்கள் திரளாய் உங்கள் சபைக்கு வருகிறதை பார்க்கிறீர்கள். They will all be people who have no interest in overcoming anger. அப்படிப்பட்ட எல்லா மக்களுக்குமே கோபத்தை மேற்கொள்வதில் விருப்பமே இருக்காது. No interest in overcoming the lust of the eyes. கண்களின் இச்சையை மேற்கொள்வதற்கு விருப்பமே இல்லை. No interest in overcoming seeking the honor of men. மக்களுடைய கணத்தை தேடுவதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு அவர்களுக்கு விருப்பமே இல்லை. They will never think that getting anxious and worried is a sin. கவலைப்படுவது, பதஷ்டமடைவது இது பாவம் என்று எண்ண மாட்டார்கள். They will be people who don't forgive their enemies and who hate their enemies. அவர்கள் எதிரிகளை மன்னிக்க முடியாதபடி அவர்களை பகைக்கிறவர்களாக இருப்பார்கள். There could be people sitting like that in your church. உங்களுடைய சபையிலே இப்படி உட்கார்ந்து இருக்கக்கூடிய மக்கள் கண்டிப்பாக இருக்கலாம். And the devil will send more and more people like that. இது போன்ற இன்னும் அநேக மக்களை சபைக்குள்ளாக பிசாசு அனுப்பி கொண்டே இருப்பான். You are rejoicing that your church is increasing in size. என்னுடைய சபை அளவிலே பெரிதாய் கொண்டே போகிறது என்று நீங்கள் அதிலே மகிழ்ச்சி கொள்ளலாம். And the devil is rejoicing that your standard is going lower and lower. அதே சமயத்தில் உங்களுடைய சபையின் தரமானது
பாதை கீழ் நோக்கி போய்க்கொண்டே இருக்கிறதற்காக சாத்தானும் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறான். I would rather have a small church where Matthew 5, 6 and 7 is preached regularly and people are at least trying to live there, even if it takes time for them to come to that life. இந்த தரத்திற்கு வருவதற்கு பல நாட்கள் ஆக போகிறது என்று தெரிந்தாலும் இந்த 5, 6, 7 மத்தேயுவிலே சொல்லப்பட்ட தரத்தின்படியா வாழ வேண்டும் என்று முயற்சியாவது செய்யக்கூடிய ஒரு சிறு சபையிலே நான் ஒரு பங்காயிருக்க விரும்புகிறேன். Rather than have a big church that ignores all these commands of Jesus. இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த கட்டளைகள் எல்லாம் தள்ளிவிடக்கூடிய ஒரு பெரிய சபையிலே இருப்பதை காட்டிலும் This is the narrow way that leads to life. இதுதான் ஜீவனுக்கு நம்ம எடுத்துச் செல்லக்கூடிய குறுகலான பாதை. You know, it is a narrow way. அது குறுகலான பாதை என்று அறிந்திருக்கிறீர்கள். The Old Testament way was much broader. பழைய ஏற்பாட்டினுடைய வழியானது அகலமாக இருக்கிறது. A lot of people who could fit into the Old Testament way can't fit into the narrow way. பழைய ஏற்பாட்டின் வழியிலே இருக்கக்கூடிய அநேகர் புதிய ஏற்பாட்டின் குறுகலான வழியிலே வந்தால் அவர்களால் நிலைத்திருக்க முடியவில்லை. Why has God made this standard? ஏன் தேவன் இந்த தரத்தை நிர்ணயித்திருக்கிறார்? Because he wants us all to be 100% free from sin. நாம் எல்லாருமே 100% பாவத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்று விரும்புகிறார். Because he is a loving father. ஏனென்றால் அவர் அன்பான தகப்பன். Let me ask you, நான் உங்களை கேட்கிறேன், do you want your children to be 100% free from sickness? உங்களுடைய பிள்ளைகள் 100% வியாதியிலிருந்து விடுதலை அடைய வேண்டும், விடுதலையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? Supposing your children have got 3 or 4 sicknesses. ஒருவேளை உங்கள் பிள்ளைகளுக்கு 3-4 வியாதிகள் இருக்கிறது And என்று you take it வைத்துக்கொள்வோம். to a doctor. நீங்கள் ஒரு டாக்டருக்கு போகிறீர்கள். Will you say, doctor, if you cure my child of just 2 of those sicknesses, that is enough? டாக்டரை பார்த்து சொல்லுகிறீர்கள், ஐயா என்னுடைய பிள்ளைகளுக்கு 3 வியாதி இருக்கிறது, 2 வியாதியை குணமாக்கினால் போதும், சந்தோஷம் என்று சொல்லுவீர்களா? 1 or 2 sicknesses, if they remain, it is okay. 1-2 வியாதி பையனுடைய சரீரத்தில் இருந்தால் பரவாயில்லை என்று சொல்லுவீர்களா? No father or mother will be like that. எந்த ஒரு தகப்பனும் தாயும் அப்படி இருக்க மாட்டார்கள். You will say, doctor, I want my child to be completely free from sickness. டாக்டர், என்னுடைய குழந்தை எல்லா வியாதியிலிருந்தும் சுகமடைய வேண்டும் என்று விரும்புவீர்கள், சொல்லுவீர்கள். That is how our heavenly Father is. இப்படித்தான் நம்முடைய பரலோக பிதா இருக்கிறார். He wants us to be completely free from sin. பாவத்திலிருந்து முற்றிலுமாய் நாம் விடுதலை அடைய வேண்டும் என்று விரும்புகிறார். We all have grown up with so many sinful desires and habits that we have got from Adam. ஆதாமிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதான எவ்வளவோ பாவ பழக்க வழக்கங்கள், பாவத்தின் மேல் இருக்கக்கூடிய விருப்பங்களிலே நாம் வளர்ந்திருக்கிறோம். Let me tell you the good news that நான் உங்களுக்கு நல்ல செய்தியை சொல்லுகிறேன். Jesus wants to save you from all of that, not 50% or 90%. 50% 90% அல்ல, அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் இருந்து நீங்கள் விடுதலையாக வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். I thank God that I have a father who is interested in taking all sin out of my life. என்னுடைய வாழ்க்கையிலிருந்து எல்லா பாவத்தையும் நீக்குவதற்கு விருப்பமுள்ள ஒரு தகப்பன் எனக்கு இருக்கிறபடினாலே நான் சந்தோஷமா இருக்கேன், நன்றி உள்ளவனாக It இருக்கிறேன். won't happen in one day. ஒரு நாளிலே அது நடைபெறாது. I know I used to be such a slave to anger even after being born again. மறுபடியும் பிறந்த பிறகும் கூட கோபத்திற்கு நான் எவ்வளவோ அடிமைப்பட்டவனாக இருந்தேன். But I read in the word of God ஆனால் தேவனுடைய வார்த்தையிலே வாசித்தேன், that if you're angry, step by step you can go to hell. நீ கோபப்பட்டு கொண்டிருந்தால் படிப்படியாக நீ நரகத்துக்கு போய் விடுவாய். Matthew 5:22. மத்தேயு 5:22. He said that. அவர் சொல்லியிருக்கிறார், If you're angry with your brother, உன் சகோதரன் மீது கோபப்படும் பொழுது you're guilty before the court. நீ ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக குற்றமுள்ளவனாக இருப்பாய். Then you open your mouth and say something in anger to your brother. நீ கோபத்திலே வாயை திறந்து உன்னுடைய சகோதரனை சொல்லிவிட்டால் Then you'll be guilty before the Supreme Court. அதற்கு பிறகு நீ உச்ச நீதிமன்றத்திலே நீ குற்றமுள்ளவனாக இருப்பாய். Then you open your mouth and say something more serious to your brother. அதற்கு பிறகு இன்னும் சீரியஸான காரியத்தை உன் சகோதரன் மீது சொல்லுவாய் என்று சொன்னால் கோபத்திலே Then you'll go to hell. ஏறி நரகத்துக்கு போவாய். Is that written in your Bible? இப்படி இந்த 3 காரியங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா? I said, Lord, I don't want to go to hell. ஆண்டவரே, நான் நரகத்துக்கு போக விரும்பவில்லை. Why is it no preacher ever told me that if I keep on living in anger, I'll finally go to hell? நான் கோபத்திலேயே வாழ்ந்து கொண்டிருந்தால் கடைசியாக நரகத்துக்கு போவேன் என்று சொல்லி ஏன் எந்த பிரசங்கியாரும் எனக்கு பிரசங்கியவில்லை? Because the devil has blinded those preachers that they won't tell people that. ஜனங்களுக்கு இந்த சத்தியத்தை சொல்லக்கூடாதபடிக்கு அந்த பிரசங்கியாருடைய கண்களை சாத்தான் குருடாக்கி விட்டான். Let me ask you. நான் கேட்கிறேன், Do you think the devil wants you to be free from anger completely? நீ முற்றிலுமாக கோபத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்று பிசாசு விரும்புகிறானா இல்லையா? God wants it. தேவன் விரும்புகிறார். The devil does not want it. ஆனால் பிசாசுக்கு அது விருப்பமில்லை. Because he wants you to be with him forever. ஏன்னா நித்தியமாக பிசாசோடு கூட நீ இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான்.
Even if you don't believe Matthew 5:22, the devil believes it. மத்தேயு 5:22 நீ விசுவாசிக்காவிட்டாலும் பிசாசு விசுவாசிக்கிறான். So a day came in my life many years ago when I ஆகவே decided to take Matthew 5:22 seriously. அநேக ஆண்டுகள் முன்பதாக மத்தேயு 5:22 மிகவும் சீரிய முறையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்பினேன். I said, Lord, I'm surrounded by false prophets in Christianity who never told me this. ஆண்டவரே, இது எனக்கு சொல்லாத பொய் தீர்க்கதரிசிகளை சூழ்ந்து எனக்கு இருக்கிறார்கள் ஆண்டவரே. யாரும் இதை எனக்கு சொல்லவில்லை. I'm going to take it seriously. நான் இதை கருத்தா எடுத்துக்கொள்ள போகிறேன். And I tell you, நான் சொல்லுகிறேன், it took me not days, not months, but years to finally get rid of it. இதிலிருந்து கடைசியாக விடுதலை பெறுவதற்கு நாட்கள் அல்ல, மாதங்கள் அல்ல, வருடங்கள் பிடித்தது. Years and years and years. எவ்வளவோ வருடங்கள் இதை மேற்கொள்வதற்கு. I said, Lord, I don't care how long it takes. I'm going to be 100% free from this sickness. ஆண்டவரே, இந்த பாவத்திலிருந்து விடுதலை அடைவதற்கு எவ்வளவு ஆண்டுகள் ஆனாலும் அது எனக்கு கவலை இல்லை, ஆனால் நான் விடுதலை அடைய வேண்டும். What about lusting with the eyes? கண்களினால் இச்சிக்கிறதை குறித்து என்ன? Every young man, every older man is guilty of it. ஒவ்வொரு இளம் மனிதனும் ஒவ்வொரு முதிய மனிதனும் இந்த விஷயத்தில் குற்றமுள்ளவனாக இருக்கிறான். Everyone has fallen in this ஒவ்வொருவனும் இந்த பகுதியில் விழுந்திருக்கிறார்கள். Even after they are born again, மறுபடியும் பிறந்த பிறகும் கூட they fall in this area. இந்த பகுதியிலே வீழ்ச்சி அடைகிறார்கள். But how many fight it and battle it? ஆனால் எத்தனை பேர் இதிலே போராடி அவர்கள் மேற்கொள்ளுகிறார்கள்? I was just like any other young man. மற்ற எந்த வாலிபனை போலவும் தான் நானும் இருந்தேன். A day came in my life, I said, I'm going to fight this and fight this and fight this and finish with it in my life. நான் இதனோடு கூட போராடி 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 இதோடு முடித்து விட விரும்புகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு நாள் வந்தது. In the mind, மனதிலே it took me years. பல ஆண்டுகள் ஆனது. But if I had not fought it, I would be a slave to it even today. அன்றைக்கு நான் போராடவில்லை என்று சொன்னால் இன்றைக்கும் அதற்கு நான் அடிமையாகவே இருந்திருப்பேன். Why is it some of you who have sat in CFC so many years are still slaves to this sin? CFC சபையில் எத்தனையோ ஆண்டுகள் உட்கார்ந்திருந்தும் கூட வந்திருந்தும் கூட ஏன் இன்றைக்கும் நீங்கள் இப்படிப்பட்ட பாவத்துக்கு அடிமைகளாக இருக்கிறீர்கள்? Some of you elders are slaves to it. ஒரு சில மூப்பர்களே நீங்களும் அடிமைகளாக இருக்கிறீர்கள். I'll tell you why. ஏன் என்று நான் சொல்கிறேன். You don't think it is serious. இது சீரியஸான காரியம் என்று நீங்கள் எண்ணுவதில்லை. It is somebody who's got cancer and he says, it's not serious. ஒருவருக்கு கேன்சர் வியாதி இருக்கிறது, அவ்வளவு ஒன்றும் கொடிய வியாதி இல்லை என்று சொல்வது போல. See, if a doctor tells some illiterate, uneducated woman you got cancer, ஒரு படிப்பறிவில்லாத படிக்காத ஒரு பாட்டியின் இடத்திலே உனக்கு புற்றுநோய் வந்திருக்கிறது என்று ஒரு மருத்துவர் சொன்னால், she is not bothered. She doesn't know what cancer is. புற்றுநோய் என்றால் என்ன என்றே தெரியாது. ஆகவே அவர்களுக்கு கவலையே இல்லை. She thinks it's just like having a little cough or a cold or something. ஏதோ இருமல் வந்தது போல, சளி பிடித்தது போல இது ஒரு வியாதி என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த மூதாட்டி. She is not bothered. அவர்களுக்கு அதை குறித்து அக்கறை இல்லை. You tell an educated person that he's got cancer, படித்த ஒரு நபரிடத்திலே உனக்கு புற்றுநோய் இருக்கிறது என்று சொல்லுங்கள், he won't be able to sleep at night. இரவிலே தூங்கவே மாட்டார். He will spend lakhs of rupees to be free from it. இதிலிருந்து விடுதலை அடைய முடியாத லட்சக்கணக்கான ரூபாயை செலவு செய்வார். The same way, அதே போல when you understand that these sins are destroying you, you will really be eager to get free from them. இந்த பாவங்கள் எல்லாம் உன்னை அழித்துக் கொண்டிருக்கிறது என்பதை உண்மையாலுமே நீ நம்புவாய் என்று சொன்னால் எப்படியாவது விடுதலையாக வேண்டும் என்று நீ விருப்பப்படுவாய். If you don't take these sins seriously, it is because you are uneducated. நீ படிக்காதவனா இருக்கிறபடினாலே, கல்வியறிவு இல்லாதவனா இருக்கிறபடினாலே தான் இந்த பாவங்களை சீரியஸான பாவங்கள் எடுத்துக்கொள்ள முடியவில்லை. Very educated in worldly things. உலக காரியங்கள் என்று படிக்க வரும்பொழுது அதிகமாக படித்திருக்கிறாய். You may be postgraduate or doctor. நீ ஒரு முதுகலை பட்டம் பெற்றவனாக அல்லது முனைவராக கூட இருப்பாய். Spiritually you are uneducated. ஆனால் ஆவிக்குரிய ரீதியிலே கல்லாதவனாய் இருக்கிறாய். That is why you think this is not a serious thing. ஆகவே தான் இவைகள் எல்லாம் சீரியஸான காரியம் என்று நீ எண்ணுவதில்லை. Lusting with the eyes. கண்களினால் இச்சிப்பது, anger, கோபம், it's not serious. அதெல்லாம் அவ்வளவு சீரியஸான காரியம் அல்ல. Like some uneducated person saying, கல்வியறிவு இல்லாத ஒரு நபர் சொல்லுகிறது போல, cancer is not serious. புற்றுநோய் அது அவ்வளவு சீரியஸானதல்ல. Tuberculosis, it is not so serious. எலும்புருக்கி வியாதி அதுவும் அவ்வளவு சீரியஸானதல்ல. Only uneducated people talk like that. படிப்பறிவு இல்லாதவர்கள் தான் அப்படி பேசுவார்கள். And Christendom is full of spiritually uneducated people who don't take seriously what Jesus has said. இயேசு கிறிஸ்து சொன்ன காரியங்களை சீரியஸா எடுத்துக்கொள்ள அறியாத ஆவிக்குரிய ரீதியிலே கல்வியறிவு இல்லாதவர்களாய் அநேக கிறிஸ்தவர்கள் காணப்படுகிறார்கள். One of the greatest burdens in my heart என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாரங்களிலே ஒன்று is that all the brothers and sisters in CFC churches will start taking these sins seriously. இந்த பாவங்களை சீரியஸாய் CFC சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதே என்னுடைய உள்ளத்தின் பாரம். And will say, Lord, if ஆண்டவரே, it takes me 10 years 10 வருடங்களானாலும்
இதை விட்டு விடுவதற்கு 10 வருடங்கள் ஆக போகிறது என்றாலும் I'm going to fight it for 10 years. நான் 10 வருஷங்களும் போராடுவேன். If it takes me 20 years, I'll fight it 20 years, but I'm determined to be free from this sickness. 20 ஆண்டுகள் ஆக போகிறது என்றாலும் நான் இந்த வியாதியிலிருந்து விடுதலை பெறுவதற்கு போராட போகிறேன் என்பதை தீர்மானித்து விட்டேன். I'm not going to listen to the false prophets who make the way broad and say, "Oh, it is all right." இதெல்லாம் ஒன்றும் பொருட்டல்ல, இதெல்லாம் பரவாயில்லை என்று குறுகலான வழியை அகலமாக்குகிறவர்களுக்கு நான் செவி கொடுக்க மாட்டேன். There is a narrow way that leads to life. ஜீவனுக்கு நடத்தி செல்லுகிறதான குறுகலான பாதை ஒன்று உண்டு. To the abundant life that Jesus promised. இயேசு வாக்களித்ததான பரிபூர்ண ஜீவன். That is a life of fellowship with the Father. பிதாவோடு கூட இருக்கக்கூடிய ஐக்கியப்பட்ட வாழ்க்கை. Where we live in constant fellowship with the Father. எப்பொழுதுமே பிதாவோடு கூட இருக்கக்கூடிய தொடர்ந்து இருக்கக்கூடிய ஐக்கியத்திலே வாழக்கூடிய வாழ்க்கை. When we come into that fellowship with the Father, அந்த பிதாவோடு கூட இருக்கக்கூடிய அந்த ஐக்கியத்துக்கு நாம் வரும்பொழுது our joy becomes full. நம்முடைய சந்தோஷம் நிறைவாகிறது.